வணக்கம் நண்பர்களே. சோ பிரேக்கிங் நியூஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் என்னோட வீடியோ சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. இதை பத்தி ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. சோ ருத்ராஜ் கைக்வாட் has been ruled out of this IPL 2025 due to hairline எல்போ இன்ஜுரிங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் குவஹாத்தியில துஷார் தேஷ்பாண்டே ஒரு ஷாட் ஆட போவார், அப்ப எல்போல அடி வாங்கும். அதுக்கப்புறமே 2 மேட்ச் அவர் டிஸ்கம்ஃபர்ட்டோட தான் விளையாடிருக்காரு. பட் இப்போ அதோட சிச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்ட் ஆகி கடைசியில பாத்தீங்கன்னா இந்த என்டையர் ஐபிஎலும் அவர் விளையாட போறது இல்ல. இது வந்து ஒரு பேட் நியூஸ் ஃபார் சிஎஸ்கே. அதாவது ருத்ராஜ் கைக்வாட கேப்டனா யாருமே இங்க மிஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா கேப்டனா ரொம்ப போரா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா as a பேட்ஸ்மேனா டெஃபினட்டா சிஎஸ்கே மிஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அவர் ஒரு சாலிடான ஒரு பிளேயர். என்னதான் லாஸ்ட் 2 மேட்சஸ் அடிக்கலாம் கூட such a key batsman for சிஎஸ்கே. வேற சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, எம்எஸ் தோனி கிட்ட கேப்டன்ஷிப்பை திருப்பி கொடுத்துட்டாங்க, அன்கேப்டு பிளேயர் கிட்ட. டு பி வெரி ஆனஸ்ட், எம்எஸ் தோனி பத்தி நம்ம நல்லா திரும்பி சிஎஸ்கே 5 டிராஃபி அடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் எம்எஸ் தோனியோட கேப்டன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் ஸ்டில் எம்எஸ் தோனிக்கே இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா டஃப் கொடுக்கும். அந்த லெவலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ட் இல்லாம விளையாடுறாங்க. பட் ஸ்டில் எம்எஸ் தோனி போலர்ஸை நல்லா யூஸ் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.